பாஸ்டர் ஆரன் பாலா போன 2 வாரமாக நாம் தியானிக்கிற ஒரு பாட்டு நம்மளை ரொம்ப பிளஸ் பண்ணுது. என்ன பாட்டு? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, அசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. இந்த பாடலை இயற்றி அதை பாடின அருமையான பாஸ்டர் ஆரன் பாலா நம்ம நடுவில் இருக்கிறது பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லா கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? பாஸ்டர் ப்ளீஸ் கம், வாங்க. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்கு நாங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். ஆக்சுவலா நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பாட்டை மத்தியானம் ஏஞ்சல் அவளுடைய செல்லில் பார்த்துட்டு இருந்தப்ப சுண்டி இழுத்துச்சு. என்னடா வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இது யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் நைட்ல இந்த பாட்டை கேட்போன்னு சொல்லி நான் கேட்டப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஒளி செஞ்சுச்சு. அதன் பிறகு நான் கொல்லைகாலில் இருக்கிறப்ப காலையில் போன ஃபர்ஸ்ட் டே மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாங் பவர்ஃபுல்லாக எனக்கு ஊழியம் செஞ்சு. ஒரு பாட்டு எனக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பாட்டை நான் விடவே மாட்டேன். நூற்றுக்கணக்கான முறை கேட்பேன். பிளேலிஸ்ட்டில் திரும்ப திரும்ப அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். என்னோட ஒரு வழக்கமாகவே அது மாறிடுச்சு. அதே போல் இந்த பாட்டும் பிளேலிஸ்ட்டில் திரும்ப திரும்ப ஓடுற ஒரு சாங். வண்டியில் போனால் கூட காரில் திரும்ப திரும்ப எந்த பாட்டு தான்? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பைபிள்ல சில வசனங்களை லிட்டரலா அப்படியே ஆண்டவர் விட்னஸா மாத்துறார். லிட்டரலான எப்படி சொல்றது, எழுத்தின்படியே அதை என்னவா மாத்துறாருன்னா சாட்சியா மாத்திறார். அந்த மாதிரி பைபிள் இருக்கிற ஒரு வசனம் அப்படியே எழுத்தின்படியே இவங்களுடைய சாட்சியா இருக்கு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்க வாயிலிருந்து கேட்டாதான் அது நல்லா இருக்கும். அதனால இந்த பாட்டுக்காக நாங்க முதல்ல துதிக்கிறோம். எனக்கு என்னன்னா இந்த பாட்டை நம்ம சர்ச்சில் பாடினதை விட இதை தேவன் அந்த பாட்டை ஒட்டி கொடுத்த அந்த தரிசனத்துக்கு எடுத்த செய்தியை வச்சு அது நிறைய பாஸ்டர் செமினார்ல அதை அந்த செய்தியை சொல்லி இந்த பாட்டை பாடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அங்க போய் கன்னடாவிலேயே ஆண்டவர் பாட வச்சுட்டாரு. எலும்பு உண்டாகலிಲ್ಲ, நரங்கள் ಉಂಟಾಗಲಿಲ್ಲ, ಮಾಂಸವು ಇರಲಿಲ್ಲ, ದರ್ಶನವು ಉಂಟಾಯಿತು. ತಾಯಿ ಗರ್ಭದಿ ದರ್ಶನವು ಉಂಟಾಯಿತು. வேலை என்னன்னா அடுத்தாள் பாட்டை பாடி மேல தூக்கி விடுறது. அங்க போனா கன்னடத்துல இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, எப்படி நீங்க அதாவது பக்கா கன்னடிக்காரர் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அச்சர சுத்தமா இவர் இப்படி என்ன செய்யறாருன்னா பாடுறாரு, அப்படி கன்னடிகா பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கன்னடால இந்த பாட்டு ரொம்ப அங்க இருந்தவங்கள அருமையா அதை ஆசீர்வதிச்சுச்சு. ஆனா அடுத்த வாரமே இவர் நம்ம இடத்துக்கு வருவாருன்றது இது பிளான்டே இல்லை. யதார்த்தமாவே ஜூடோட இன்னொரு சாங் ஷூட் பண்றதுக்கு தம்பி மோசஸ் வந்திருக்கிறாரு. தம்பி மோசஸ் வந்திருக்கிறாங்க. மோசஸ் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. டீமா எங்க பின்னாடி எங்க இருக்கிறாரு? மோசஸ் அவருடைய சாங் ஜூடா பாடி இருக்கிறாப்புல. அந்த பாட்டை ஷூட் பண்றதுக்கு மோசஸ் எல்லா பொருட்செலவும் அவருக்கு பேஷன். இந்த பாட்டு நிறைய ஊழியங்களை ரீச் பண்ணணும், ஊழியக்காரங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால
அவங்களுடைய சாங்கை ஜூடா பாடிருக்கிறாப்புல. அந்த சாங்ல ஒரு ரோல் ப்ளே பண்றதுக்கு பாஸ்டர் பாலா ஆரன் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. இது எல்லாமே எதேச்சே நடந்தது. எஸ். அதனால நீங்க தேங்க்யூமா, நீங்க எங்க நடுவில் வந்து ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க பாட்டு எங்களுக்கு நல்ல ஊழியம் செஞ்சிருக்கு. அதனால அவங்களுடைய சாட்சியை நாம இப்போ அவங்கள ஆண்டவர் கைட் பண்றபடி நம்ம உட்காந்து கேட்க போறோம். இதுவும் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான வேர்டு வந்து ஈவினிங் சர்வீஸில் உண்டு. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, எனக்கு வேர்டு வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் மாலை ஆராதனையில் வந்து நீங்கள் பங்கெடுக்கலாம். இப்போ வந்து நான் அவங்க கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். சரியாக அவங்க 8:15 வரைக்கும் நம்ம நடுவில் ஊழியத்தை செஞ்சு அவங்க சாட்சியோடு கூட நாம் வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சொல்லுமாயா எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். உண்மையாகவே இந்த அன்பு காட்டுறது என்னால் நம்பவே முடியல. நான் 2016 வருஷத்தில் அருமையான பாஸ்டர் பாடின பாட்டு, என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம் என்கிற பாடலை கேட்டு நான் ரொம்ப அழுதுருக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு குரல் இருக்கா? ஸோ இந்த வாய்ஸை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன். பாஸ்டருடைய பாடல் எல்லா பாடலுமே நான் கேட்பேன். ஸோ அவங்கள பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, யுத்த குதிரை அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? மீன் ஆமாம். அந்த யுத்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் கேட்டு நான் பயங்கரமாக கதறி அழுத என்னை ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. இந்த ஊழியக்காரங்க இந்த சபைக்கு மட்டும் ஆசீர்வாதமாக வச்சில்ல கர்த்தர், தமிழகத்தில் இப்படி சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அந்த யுத்த குதிரை மெசேஜை கேட்டு அதுக்கப்புறமா பாஸ்டருடைய பேரை போட்டு நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி அவரோட மெசேஜெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தர் எங்களையும் அந்த மெசேஜ் மூலியமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் காரணமாக இந்த மோசஸ் பிரதர் எல்லாருக்கும் நான் இயேசு நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்லா சத்தமாக கை விட்டு சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஆமாம், அப்படியே பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்களேன், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஏசப்பா சொல்கிற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வச்சிருங்க. ஆமாம், அப்படியே பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமாம், பாஸ்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் தற்செயலாக நடந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் இது முகாந்தரத்தோடு கூட நடக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஆமாம், நான் இந்த சபைக்கு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமாம், கர்த்தர் காரணம் இல்லாமல் எதையும் அவர் செய்கிற தெய்வம் அல்ல. என் தலையில் இருக்கிற ஒரு முடி விழுவது அவருக்கு சித்தம் என்று சொன்னால் நான் சபையில் ஒரு அங்கமாக இருப்பது அவருடைய தீர்மானத்தின்படியே. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி சொல்லுங்கள். ஆமென். ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாக
உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல அதுல 1வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 1வது வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. கர்த்தர் நல்லவர். அப்படியே 14வது வசனமும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னா கொஞ்சம் வால்யூம். இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் தாவீதை குறித்து என்ன பண்றாரா, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, அதாவது சவுல் என்கிற ஒரு ராஜா 2வது வருஷம் ஆட்சி பண்ணுகிற பொழுது கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஆண்டவர் சவுலை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல 40 வருஷங்கள் அவன் அரசாளும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இப்போ அவன் ஆட்சி செய்கிற 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தர் என்ன பண்றான், தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல 4வது வசனம் மட்டும் படிங்க. 2 சாமுவேல் அதுல 5வது அதிகாரம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தர் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். என்னன்னா, தாவீது ராஜாவாகும் பொழுது அவன் 30 வயதா இருந்தானா. ஆமென். அப்படிதான் சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆட்சி பண்ணுகிறான். அவன் 2வது வருஷத்திலேயே ஆண்டவர் தாவீதை குறித்து அழகான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனா தாவீது ராஜாவாய் மாறும் பொழுது தாவீதுக்கு 30 வயசு. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது தாவீதுடைய வயசு எத்தனை இருக்கும்? தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவன். இப்படி நான் யோசிக்கும் பொழுதுதான் தாவீதுடைய 8 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுடைய எலும்புகளே உருவாகல, தாவீதுடைய நரம்புகளே உருவாகல, தாவீதுடைய தசைகள் உருவாகல. ஆனா தாவீது மேல ஒரு தரிசனம் உருவானது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேலயும் என் மேலயும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆமென். சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. எப்படி சொல்றேன், என் மேல தரிசனம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் பாடினா போதும், மற்றவங்க அப்படியே வேடிக்கை பார்க்கறங்க. கர்த்தர் நல்லவர். என் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது. நான் தற்செயலா இந்த உலகத்துல இந்த பூமிக்கு பிறக்கப்பட்டவன் அல்ல, நான் ஒரு முகாந்திரத்தோடு கூட பிறக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, நான் ஒரு காரணத்தோடு கூட பிறக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இந்த லைனை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல சொல்லுங்க, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஓ, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, எனக்கு வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே, என்
கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா சொல்லுங்க போல சத்தம், ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, என் நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடியே என் மேல கர்த்தருடைய தரிசனம் உருவாயிருக்கிறது. என் கோடம்பாக்கம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு சமீபத்தில் ஒரு 3ஆவதாக எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. முதல்ல 2மே பெண் பிள்ளைகள், 3ஆவதுமே எனக்கு கர்த்தர் ஒரு பெண் பிள்ளை குழந்தை கொடுத்தார். எனக்கு என்ன ஆசைன்னா, என்னுடைய பெரிய பொண்ணுக்கு 11 வயசு, 2வது பொண்ணுக்கு வந்து 9 வயசு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குழந்தையே வேணான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனாலும் இப்படி ஒரு பொருத்தனை பண்ண ஏசப்பா, அண்ணால மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அது உயிரோடு வரைக்கும் நான் உங்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னென்னா, எனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், 3ஆவதும் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்கிறதை விட கர்த்தர் செய்கிறது, தரிசனத்துக்கு இன்னொரு பேரை வச்சா அது அவருடைய சித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐ மீன் தரிசனம் 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 தரிசனம்னா என்ன ஆண்டவர் அப்படின்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான், அதுதான் தரிசனம். ஐ மீன் ஆமாம். ஸோ அப்போது எனக்குள்ள ஒரு காரியம் என்னென்னா, நான் ஏசப்பா உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்னா, ஆண் குழந்தை கேட்டேன், ஆனால் நீங்கள் பெண் குழந்தை கொடுத்தீங்க. நான் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுப்பீங்க. ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துக்குது. அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு 3ஆவது என்ன பண்ணிடுச்சு, ஆண் குழந்தை. பெண் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு பெண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு 4ஆவதாக குழந்தைலாம் வேணான்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. நான் இப்படி யோசித்தேன் தியானிக்கும் பொழுது, தாவீதுடைய குடும்பத்தில் அவனுக்கு 8மே பையன். ஐ மீன் இப்போ முதல்ல பையன் பிறந்திருக்கு, 2வது பையன் பிறந்தது, 3ஆவதும் பையன் பிறந்துச்சு. இப்போது ஈசாயும் அவருடைய மனைவியும் பிளான் பண்ணியிருப்பாங்க, ஓகே நமக்கு 4 பையனே போதும், இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் குழந்தைய வேணாம், அடுத்தது ஒரு பொண்ணு இருந்தால் கடைசி காலத்தில் நமக்கு அது உதவியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே என்ன தான் பிறக்குதுன்னு, பையனாகவே பிறக்குதுன்னு வெறுப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே 5ஆவதாக என்ன பண்ணலாம் பார்த்தா 5ஆவதும் பையன், 6ஆவதும் பையன், வேண்டாம் வெறுப்பா 7ஆவது பார்த்தா 7ஆவதுமே பையன். இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணாம், குழந்தைய வேணான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பெரியவங்களாம் சொல்கிறாங்க, சரிம்மா இந்த ஒன்று மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தையாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணிடலாம், ஒருவேளை இது பெண் குழந்தையாக இருந்தால் உயிரோட பெற்றெடுக்கலாம், ஆண் குழந்தையாக இருந்தால் கருவிலேயே கலைச்செல்லான்னு சொல்லி பெரியவங்களும் ஆலோசனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஈசாயும் அவருடைய மனைவியும் போகிறாங்க, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க, 8ஆவதும் பிறக்க போகிற குழந்தை பையன். இப்போ முடிவு பண்ணாங்களே எனக்கு குழந்தை வேணான்னு சொல்லி. ஆமாம் இப்போது எழுதி, எனக்கு இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலைக்கிறதுக்காக பல மருந்து பல மாத்திரைலாம் இவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவீது ஒரு வசனத்தில் எழுதாரு, என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் என் கருவை நீங்கள் காப்பாற்றினீங்க. ஆமீன். அப்படின்னா அந்த வெளிப்பாடு வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இப்படி விசுவாசிக்கிறேன், எந்த மாத்திரை எந்த மருந்தெல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளே போச்சோ அதெல்லாம் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சத்து மாத்திரையாக மாறிச்சு. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி சொல்லுங்க போல. ஆமீன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், அவர் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். ஆமீன். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற கர்த்தர். உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்கும் என்று சொன்னால் உங்களை அழிக்கவோ கலைக்கவோ ஒருத்தராலையும் முடியவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க போகலாம். ஆமீன். ஆமாம், அதனால தான் இப்படி எழுதுனேன், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே, அழியாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும்.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை எனக்கு, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஓ என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. முதல்ல என் மேல ஒரு தரிசனம் வைக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு எலும்புகள் கொடுக்கப்பட்டது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு நரம்புகள் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் எனக்கு அம்மாவை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அப்பாவை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தரிசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சகோதரரே உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவர்களை செய்தால் நீங்கள் என்ன பண்ண போதில்லை, ஒரு நாளும் இடறிவிட போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு, நான் இப்படி நம்புகிறேன். என் மேலே தரிசனம் இருக்கிறதுனால நான் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்தும் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வர அவரால் முடியும். ஆமாம், பாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறியவனை பொழுதிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்குற ஒரு நல்ல தகப்பன் நான் நம்புகிறேன். ஐ மீன், அந்த வசனத்தை நான் பைபிளில் படிக்கும்போது நம்புகிறேன், கர்த்தர் என்ன நினைச்சு எழுதியிருக்கிறான்னு சொல்லி. ஐ மீன் தரிசனம், ஐ மீன் தரிசனத்தோட இன்னொரு மீனிங் சித்தம். அநேகர் சொல்லுவாங்களாம் கடைசி நாட்கள், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக அது பண்ணோம் இது பண்ணோம். இல்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் வேற ஒருத்தன் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ என் மேலே வச்சிருக்க ஒரு தரிசனம், அவருடைய சித்தத்தை நான் செய்வதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. கள்ளக்குறிச்சி என்கிற பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். 5 வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மாவோடு கூட வளர்ந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் என்னை எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்க டெல்லி என்கிற பகுதிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் சின்ன வயசில் வளர்ந்தது எல்லாமே பெரியம்மா வீட்டில் தான். ஸோ ஏசுனா எங்களுக்கு யாருன்னே தெரியாது, பெரியம்மா வீட்டில் தான் வளர்ந்தோம். அப்போது காலைல எழுந்த உடனே என்னுடைய முதல் வேலை என்னென்னா, எங்கள் வீட்டில் மாடுலாம் இருக்கும். அந்த மாட்டோடைய சாணிலாம் அள்ளினா தான் எனக்கு ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க. அந்த மாட்டோடைய சாணிலாம் அள்ளினா தான் எனக்கு பழைய சாதம் கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய சாப்பாடு. ஸோ சனி ஞாயிறு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிடுவாங்க. அப்பாவுடைய அன்புக்காகவும் அம்மாவுடைய அன்புக்காகவும் பல நாட்கள் ஏங்கி இருக்கிறேன். இவங்களாம் எப்போ இப்போ இருக்க மாதிரி ஃபோன் வசதி அந்த மாதிரி எந்த காரியமும் அப்போ கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா டெல்லியிலேருந்து வருவாங்க. டெல்லியிலேருந்து வரும்பொழுது ஒரு வாரம் இருப்பாங்க, திரும்ப டெல்லிக்கு போயிடுவாங்க. நான் அதிகமாக படிக்கலை, நான் 9வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஸோ நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம், ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க பாருங்கள், அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக தான். எத்தனை பேர் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? ஸ்கூல் சாப்பாடு ஐ மீன் அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மாத்திரம் வரும். ஐ மீன் நம்ம எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மாத்திரம் வரும். நிறைய நாட்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டும் பொழுது அதை நான் கேட்பேன், நான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அந்த நுரையாக இருக்கும் பாருங்கள், அந்த பழைய கஞ்சிலாம் எத்தனையோ நாட்கள் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். சாப்பாட்டுக்காக சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். எப்படியாவது ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. முதன் முறையாக இயேசு பற்றி 7வது படிக்கும்போது சண்டே கிளாஸில் கேள்விப்படுறேன். அந்த பிஸ்கெட்டு தேன் முட்டையெல்லாம் கொடுத்து கூப்பிடுவாங்க பாருங்கள். அதுக்கு கூப்பிடும் பொழுது எப்படியாவது அந்த பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க முடிச்ச உடனே. அதுக்காக நான் போய் இயேசு பக்கத்தில் அந்த சண்டே கிளாஸில் போய் அட்டன் பண்ணி அவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க சொல்கிற வசனங்கள் எல்லாம் எனக்குள்ளே அதை பதிய ஆரம்பிச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா, நான் நிறைய பாடல்களை பாடுவேன். அது எந்த பாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி பாடும்பொழுது தான் ஃபாதருடைய பாட்டு, தண்ணீர்கள் கடக்கும் பொழுது என்னோடு இருக்கிறேன், அந்த மாதிரி பாடல், நாதா அவங்க திருக்கரத்தின் இசைக்கருவினான், இந்த பாடல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் 7வது படிக்கும்போதே அந்த பாடலை நான் கேட்ச் பண்ண ஆரம்பித்தேன்.
நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அப்போ கை தூக்க சொல்லியிருப்பாங்க, யார் இயேசுக்காக வாழ போறீங்க அப்படின்னு. நான் இயேசுக்காக வாழ போறனோ இல்லையோ, பிஸ்கெட்டுக்காக கை தூக்குனேன், அந்த கையும் கர்த்தர் பிடிச்சு. ஆமீன். ஏன்னா இது நான் பூமியில பிறந்ததுக்கு அப்புறமா உண்டாக்கப்பட்ட காரியம் அல்ல. நான் பிறப்பதற்கு முன்னாடியே அவர் இந்த வசனத்தை நிறைவேற்றும் வேணும் இல்லையா? ஒரு வசனத்தை அவர் முன்னாடி எழுதிட்டார்ல, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் இன்றைக்கு ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற அந்த தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அப்போ அன்னைக்கு சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல நான் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா நான் சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசிரியராக ஒரு பாடகராக வரணும்னு சொல்லிட்டு அதனுடைய கனவாக இருந்துச்சு. 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நமக்கு படிப்பு வேண்டான்னு சொல்லி நான் டெல்லிக்கு எங்கள் அப்பா அம்மாவோட கூட நான் டெல்லிக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா அம்மா குப்பை பொறுக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த குப்பை பொறுக்கிறவங்கள? ஒரு கோணி பையை பின்னாடி போட்டுட்டு தெருவா அலைவாங்க. ஸோ எங்களுடைய வேலை என்னென்னா, காலைல 5 மணிக்கு எழுந்து தெருவெல்லாம் சுற்றி அந்த ஊரில் எங்கெல்லாம் குப்பை இருக்கோ அந்த குப்பையில், நம்ம ஊரில் இருக்க மாதிரி டீசெண்டாலாம் இருக்காது குப்பை, பயங்கர கலீஜியாக இருக்கும் நார்த் இந்தியாவில். அந்த குப்பையில் எங்களுக்கு தேவையானது எல்லாம் பொறுக்கி அதில் வருகிற வருமானத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஆமாம், கர்த்தர் எங்களை அந்த இடத்துலேருந்து தூக்கி இருக்கிறார். நான் இப்படி நம்புகிறேன். கறவை ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த தாவீதை கர்த்தர் ஆட்டு மந்தியிலிருந்து எடுத்து தம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாய் நிறுத்தினது போல குப்பையா அலைஞ்ச எண்ணெய் எடுத்து ஆமீன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். அவர் நல்லவர். ஆமீன். 5 மணிக்கு எழுந்து காலைல எழுந்து தெருவா போயிடுவோம். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி. எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி. எங்களுக்கு வீடுலாம் கிடையாது. ஒரு ஊருக்கு மைதானத்தில் ஒரு கிரவுண்டில் ஒரு டென்ட்டு போட்டு அதில் தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்போம். மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, அந்த டென்ட் அந்த பேப்பர் மாதிரி போடுவாங்க பாருங்கள், அந்த மைக்கா மாதிரி அதில் போட்டு தான் எங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, என் தம்பி தங்கச்சி, நான், எங்களுடைய குடும்ப தொழிலே குப்பை பொறுக்கிறது தான். எங்களுக்கு வேறு ஒரு தொழில் தெரியாது. அப்பா அம்மாவுக்கும் வேறு எதுவும் தெரியாது. ஸோ இங்கே சொந்த ஊரில் அந்த வேலை செஞ்சால் அது கேவலம்னு நினச்சி டெல்லிக்கு போயிட்டு தலைமறைவாக இங்கேருந்து 3 நாட்கள் ஆகும். அந்த 3 நாட்களில் ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது குப்பை பொறுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை நான் தான் சமீபத்தில் மீடியாவில் லீக் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கே எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சண்டை போட்டு, நீ இதெல்லாம் எப்படி வெளியில் சொல்லலான்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமீன். ஆமாம். ஸோ அவர் நல்லவர். இப்போ மதிய நேரத்தில் ஆனால் நானும் என் தம்பி எல்லாம் சேர்ந்து பிச்சை எடுக்க போவோம். தம்பி போயிட்டு கதவை தட்டி ஒவ்வொரு வீடுகளில் கதவை தட்டி பிச்சை எடுப்பேன். எங்களுக்கு பசிக்குது, எதாவது ரொட்டி சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது சில வீடுகளில் விரட்டி அடிப்பாங்க. ஆனால் சில வீடுகளில் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அந்த ரொட்டியில் ஊறுகாய் வச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. மசூதி வாசலில் நாங்கள் குடும்பமாக பிச்சை எடுத்துருக்குறோம். அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, ஆனால் அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு அதை வண்டியில் தள்ளிட்டு போவாங்க. நாங்கள் பக்கத்தில் உட்காந்து நானும் என் தம்பி தங்கச்சி எல்லாருமே. அம்மா முஸ்லீம் மாதிரி அந்த பர்தா போட்டுட்டு மசூதி வாசலில் ரம்ஜான் பக்ரீத்தானா நாங்கள் பிச்சை எடுப்போம். சாய்பாபா கோயிலில் பிச்சை எடுத்துருக்குறோம். மற்றபடி இந்துக்கள் கோயிலில் நிறைய பிச்சை எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பிச்சை எடுத்த எங்களையும் கர்த்தர் தேடி வந்தார். ஆமீன். அழகான ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் பல முறை யோசித்தேன், ஒருவேளை இந்த இயேசு மட்டும் என்னை தேடி வரலன்னு சொன்னால், இந்த இயேசு மட்டும் என் நெருக்கத்தில் உதவி செய்யலைன்னு சொன்னால், நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் என்றோ எங்கோ மடிந்து போயிருப்பேன். என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த குப்பை பொறுக்கிட்டு இருந்தவங்களாம் நான் ரட்சிக்கப்படலை. ஆனால் கர்த்தர் என்ன இடத்துல என்ன பார்த்தாருன்னு தெரில, என்னை மட்டும் அந்த இடத்துல இருந்து தூக்கி. ஆமீன். தாவீது அந்த ஈசாய் வீட்டுக்கு பார்த்தினா சாமுவேல்ட்டு சொல்லி அனுப்புறாரு, நீ இப்போ ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் நான் ஒருவன் என்ன பண்ண ராஜாவை தெரிந்து கொண்டேன்னு சொல்லும் பொழுது சாமுவேலும் தன்னுடைய தைல குப்பி எடுத்துட்டு ஈசாய் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. முதல்ல வர பிள்ளை பார்த்து அவனுடைய சரீர வளர்ச்சியும் முகத்தோற்றத்தையும் பார்த்து நினைக்கிறாரு, இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இவன் இல்லை, நான் இவன் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை. 2வது ஒருத்தர் நிறுத்துறான். அவனை பார்த்து சொல்லும் பொழுது அவனை பார்த்து சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. 3வது வர்றாரு. இப்படி 7 பேரும் வரும்பொழுது 7 பேர்த்தையும் பார்த்து சொல்ல, நான் இவனை தெரிந்து கொள்ளலை, நான் இவனை தெரிந்து கொள்ளலை, நான் இவனை தெரிந்து கொள்ளன்னு சொல்லி 7 பேர்த்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு 8வதா இருந்த ஒரு மனுஷன், அந்த இடத்துல இல்லாத ஒரு மனுஷன், லிஸ்ட்லே இல்லாத ஒரு மனுஷன், தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினவர். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. அவர்கள் எல்லாம், இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன்.
ஆமாம், நான் இப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்குள்ள பிறந்தது. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, இயேசு நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்ல, என்னை அரவணைக்க யாரும் இல்ல, என்னை தேற்றிடவும் யாரும் இல்ல, என்னை தேடிடவும் யாரும் இல்ல, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்ல, என்னை அரவணைக்க யாரும் இல்ல, என்னை தேற்றிடவும் என்னை தேடிடவும் யாரும் இல்ல, என் இயேசு மட்டும் என்னை தேடி வராமல் போயிருந்தா, இந்த இயேசு மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, இயேசு மட்டும் என்னை தேடி வராமல் போயிருந்தா, இந்த இயேசு மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசு என்னை தேடி வரலன்னா என்னைக்கும் மடிந்து போயிருப்பேன்? ஆமீன். இந்த இயேசு மாத்திரம் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அடையாளம் தெரியாத அனாதையாய் எங்கோ என்றோ மடிந்து போயிருப்பேன். இந்த இயேசு ரொம்ப நல்லவர். ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலேயே நான் எப்படி நம்புறேன்? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்கள் ராட்சாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்க. தாவீதுடைய பிள்ளை சாலமோன் ஒரு பெரிய ராஜா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். ஆமா, சாலமோனுடைய பிள்ளை ஒரு பெரிய ராஜா. ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அவர் சொன்ன வாக்கு தத்தம் இருக்குல்ல. ஆமீன். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் நானும் ராஜாவா தான் இருக்க முடியும். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமீன். ஆமா, பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ இருந்த இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இயேசு தேடி வந்து நான் இப்படி நம்புகிறேன். ஆமாம், என்னுடைய எலும்புகள், என்னுடைய நரம்புகள், என்னுடைய தசைகள் உருவாவதற்கு முன்னாடியே கர்த்தருடைய தரிசனம் என் மேலே உருவானது. அழகான ஒரு வசனம் இருக்குது, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். ஆமா, அந்த இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற அந்த தரிசனத்துல அவர் எதிர்பார்க்க ஒரு காரியம். தரிசனம்னா என்னன்னா, எனக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் இவன் செய்வான். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் இவன் செய்வான். தாவீதுடைய வாஞ்சை எல்லாம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் பாருங்க ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பான். ஏன்னா தாவீது மேல இருக்கிறது தரிசனம். தரிசனம் எனக்கு சித்தமானவைகளை மாத்திரமே அவன் செய்கிற ஒரு பாத்திரம். எனக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் அவன் செய்வான். ஆமாம், எனக்கு எது பிரியமோ, எனக்கு துதிக்கிறது ரொம்ப பிரியனா, ஆமா, அவன் துதிக்கிறதுக்கு ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டான். ஆமீன்.
ஆராதிக்கிறது, உயர்த்துறது, என்ன உயர்த்துறது தான் உனக்கு புரியும், அதுதான் அவன் மேலே வைத்திருக்கிற சித்தம் சொன்னா, என்னை உயர்த்துவதற்கு, என்னை ஆராதிப்பதற்கு, ஆமாம், அவன் தெருவில் நின்று கூட பைத்தியக்கார மாதிரி ஆடுறதுக்கு அவன் ஆயத்தமாக இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். அவன் மனைவி கூட சொல்லலாம், பைத்தியக்கார மாதிரி ஆடுறீ அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் எங்கேயோ இருந்த ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த என்னையும் ஒருவர் தேடி வந்து, ஆமீன், என்னையும் ஒருவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு அவர் ராஜாவாய் மாத்திருக்கிறார் என்று சொன்னால், இது என்னால் உண்டானது அல்ல, இது சுத்த கிருபை மாத்திரமே. ஒருவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்திருக்கிறார். நம்பருக்கு மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சாதாரணமான ஒரு ஆட்கள் அல்ல, என் மேல தரிசனம் இருக்கு. பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் அல்ல, உங்க மேல கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்க தெருவில் உங்க உறவுகளை எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் இவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அவன் உங்களை என்னையும் கொண்டு வந்து அவர் நிறுத்தி, இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அந்த வெளியேற பெற்ற அபிஷேகத்தை உங்க மேலே என் மேலேயும் கர்த்தர் ஊற்றிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் நானும் பாக்கியவான்களே. நம்புறீங்களா? ஆமென். ஆமா, அதோட எதிர்பார்ப்பு, இந்த தரிசனத்தை என் மேல வச்சிருக்காருல, அந்த தரிசனத்துடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான். அங்கிருந்து கர்த்தர் கொண்டு வந்தது, ஆமென், பிரைஸ் லார்ட், எனக்கு அந்த இடத்துல என்னை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி என்னை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, எனக்கு சித்தமானவைகளை நீ செய்வே என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு தான் கர்த்தர் உங்களை என்னை சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த காலவேளை நான் சொல்கிறேன், தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிறைய எதிர்பார்க்கிறார். நம்ம தான் இயேசுவிட்ட சபைக்கு வரும்போது நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏசப்பா நீங்கள் எனக்கு அது செய்யுங்க, எனக்கு இது செய்யுங்க, நிறைய எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த எதிர்பார்க்க விட தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், தேவன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தது தேவ சித்தத்தை செய்வதற்காக. தேவனுடைய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தம்முடைய ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு தரிசனமாய் மாறினது. எது பேர் சொல்ல முடியும், என்னையும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னாரு. மற்றவங்க என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் தாவீது பேர் சொல்லி கூப்பிட்டது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் தான், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி. ஆமாம், தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்க முடியும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த காலவேளையில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் எனக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக தான் பாருங்களேன், தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பற்றி போடப்படவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மாமனார், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க மாறி மாறி வந்துட்டே இருந்தாலும் அவன் மேலே வைத்த தரிசனமும் அவன் மேலே வைத்த எதிர்பார்ப்பும் ஒரு நாளும் மாறவே இல்லை. தாவீதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய காரியம், அவன் எப்பொழுதுமே, ஆண்டவரே, ஒரு முறை அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையாட்டு போனாலும் அவன் ஸ்ட்ரைட்டாக போய் சுயமாக போராடல. அவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் போட்டுமா? ஆமென். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீ எதை செஞ்சாலும் என் சமூகத்தில் கேட்டுட்டு செய்யுமான்னு தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீ எதை செஞ்சாலும் என்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நான் போவது உங்களுக்கு சித்தமா? சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமாம், அவன் தமஸ்குவுக்கு போயிட்டு யூத ஜனங்களை எல்லாரையும் அழிக்கணும், கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமாக வெறியோடு போகும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமாம், நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை துக்கப்படுத்தின ஒரு சவுலையே கர்த்தர் சொல்ல முடியும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல முடியும், எதுக்காகவே என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஏதோ ஒரு முகாந்திரத்திற்காக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமாம், அதனால தான் தரிசனத்தை பெற்ற தாவீது யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் அவனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து பயப்பட்ட பொழுது தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிற இந்த தாவீதால சும்மா இருக்கவே முடியல. ஆமென். மற்றவங்க யுத்த களத்தில் நின்னதுக்கும் தாவீது யுத்த களத்தில் நின்னதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ என் தரிசனம், என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடி, என் நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடி, என் தசைகள் உருவாவதற்கு முன்னாடி என் மேல தரிசனம் உருவானது என்று சொன்னால், அது தரிசனத்துடைய இன்னொரு அர்த்தம், என் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டானது. மற்றவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கல. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிவி வாங்கினா அந்த டிவிக்கு கேரண்டி இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அது கேரண்டி இருக்கு, ஆனால் மனுஷனுக்கு கேரண்டி இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஆனால் நான் சொல்லவா, தரிசனம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு கேரண்டி உண்டு.
ஆமென். தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் அவனை ஒருத்தனாலையும் தொட முடியாது. ஆமா, ஒருத்தராலையும் கிட்ட நெருங்க கூட முடியாது. ஆமென். கேரண்டி இருக்கா இல்லையா? ஆனால் தரிசனம் பெற்ற உங்களுக்கும் எனக்கும் கேரண்டி இருக்கு. சோர்ந்து போகும்போது வாரண்டியும் இருக்கு. கிருபையை கொடுத்து நம்மளை உயர்த்தி விடுகிற நல்ல தகப்பன். நம்பருக்கு மட்டும் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமென். ஆமா, எத்தனையோ தெய்வங்களை நம்ம தேடி போயிருக்கிறோம். ஆனா நம்ம தேடாத ஒரே ஒரு தெய்வம் நம்மையும் தேடி வந்து ஆமென் இன்னைக்கு அவருடைய சொந்த பிள்ளையை மாற்றிருக்கிறாரு. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமா, குப்பை பொறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த, பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காரியங்கள்லாம் பாருங்களேன். குப்பை பொறுக்கிறது வந்து ரொம்ப டீசெண்டான ஒர்க்லாம் கிடையாது. ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஒரு பரதேசி மாதிரி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு ஓட்டும் துணியெல்லாம். இதுதான் எங்களுடைய யூனிஃபார்ம். தெருவில் நாங்கள் நடந்து போகும்போது நாயெல்லாம் துரத்தும் எங்களை பார்த்து. ஆமாம், ஒருத்தரும் எங்களை பார்த்து இந்த பக்கம் நாத்தடிக்குன்னு சொல்லி அப்படியே போவாங்க. ஆனால் யாருமே எங்களை நேசிக்க கூட ஆட்கள் இல்லாத பொழுது பரலோகம் எங்களை நேசித்தது. ஆமென். யாருமே எங்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாத பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஏசுனா எங்களுக்கு எத்தனையோ தெய்வங்களை தேடி போயிருக்கிறோம். ஆனால் இந்த நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம். நான் குப்பை பொறுக்கும் பொழுதெல்லாம் பாடுவேன், நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினான். அன்னைக்கு தெரிஞ்சு பாடணும் தெரியாம பாடணும் தெரியல, அந்த ஜெபத்தையும் அந்த பாடலையும் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு, நீ அன்னைக்கு சொன்னல என் கையில் இசைக்கருவியா இருக்குன்னு சொன்னல. ஆமீன். நான் உன்னை நாள்தோறும் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆமீன். சொல்லுங்க, எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உம் சித்தமோ சொல்லுங்க, அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் சொல்லுங்க. நாதாவும் திருக்கரத்தின், நீங்க பாடும் பொழுது கர்த்தர் உங்களையும் கரத்தில் எடுத்து நாள்தோறும் பயன்படுத்துவதற்கு அவர் நல்ல தெய்வமா இருக்கிறார். இசை கருவினா சொல்லுங்க, நாள்தோறும் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக, ஆமா உங்க சித்தம் எங்க இருக்கோ அங்க மட்டும் நான் போவேன். ஏசப்பா சொல்லுங்க, உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. சொல்லுங்க, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். ஆமா, நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். என்னை நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். என்னை நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். தரிசனத்திற்கு இன்னொரு பெயர் தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய சித்தம். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான். ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு சித்தமாக செஞ்சுட்டு அடுத்தது, ஆண்டவர் இத்தனை காரியம் உங்களுக்கு நான் சித்தமாக செஞ்சுட்டேன், ஒரே ஒரு காரியத்தை எனக்கு சுயமாக செஞ்சிருக்கேன்ல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி பிறப்பதற்கு முன்னாடியே கர்த்தர் தாவீதை குறித்து பேசினார். நான் இப்படி தான் நம்புகிறேன், உங்களையும் என்னையும் குறித்து பிறப்பதற்கு முன்னாடியே எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இன்றளவும் பரலோகத்தில் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளை நிச்சயமா எதை செஞ்சாலும் என் சமூகத்தில் வந்து என் இடத்துல கேட்டுட்டு, ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா, இதை போட்டுமா, இதை தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லி எதை செஞ்சாலும் இடத்துல கேட்டு செய்கிறது தான் தேவனுடைய சித்தம். பவுல் சொல்றாரு இல்லையா, எனக்கு குறித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு கூட ஓடுவேன். எனக்குன்னு ஒரு சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். எதை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், என் சுவாசம் என்னை விட்டு ஒழிகிற வரைக்கும் தேவ சித்தத்தை மாத்திரம் நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்றேங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமாம், ஒன்றுமே நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு வரல. ஒன்று தெரியும், தேவன் என் மேலே வச்ச எதிர்பார்ப்பு. நிறைய நேரத்தில் நான் அழுது இருக்கிறேன், ஆண்டவரே என்னிடத்துல என்ன ஆண்டவரே பார்த்தீங்க, என்ன எதுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, என்னை விட படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னுடைய நல்லவங்க அழகானவங்க வசதியானவங்க எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்துறீங்களே, நீ எவ்வளோ பெரிய நல்ல தேவனாக இருக்கிறீங்க. ஆமீன். ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். எல்லாரும் பிச்சை கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி பர்த்திமேயுடைய சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி பிச்சைக்காரனை பார்த்து கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னும் போது பிச்சைக்காரன் வேற என்ன கேட்க போறான், காசு தான் கேட்பான். 10 ரூபா போற இடத்துல ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு, ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரான்னு எதிர்பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது சீசர்கள் சொல்லிப்பா, ஆண்டவர் அவன் பிச்சைக்கார ஆண்டவரே, அவனுக்கு பார்க்க முடியாது, நீங்க காசு போட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இல்லப்பா எல்லாரும் கூப்பிட்டதுக்கும் இவன் கூப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஐ மீன், எல்லாருடைய சத்தத்துலையும் நான் இப்படி தான் சொல்கிறேன், எல்லாரும் சபைக்கு வர்றதுலையும் நான் சபைக்கு வர்றதுலையும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் ஆராதிக்கிறதுலையும் நான் ஆராதிக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும். ஆமாம், எல்லாரும் ஜெபிக்கிறதுலையும் நான் ஜெபிக்கிறதுல கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எல்லாரும் ஊழியம் செய்யறதுலையும் நான் ஊழியம் செய்யறதுல கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆமா, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்ப்பு. எல்லாரும் காணிக்கப்பட்டியில வந்து காணிக்க போட்டாங்க. ஆண்டவர் காணிக்கப்பட்டியில உட்காந்து யார் போடுறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, இந்த அம்மா போட்டு இந்த 2 காசு தான்ப்பா என்னை அங்கீகரித்த காணிக்க. அப்ப எல்லாரும் போடுற காணிக்கை விட நான் வித்தியாசமா போடணும். நான் எப்படி சொல்றேன், என்னையே காணிக்கப்பட்டியில் நான் போட்டு, ஐ மீன் என்னையே உமக்காக, என் ஜீவன் இருக்க வரைக்கும் உமக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமாம், நம்மளாம் ஒரு சின்ன திட்டத்தை வச்சு பிளான் பண்ணி இந்த திட்டத்துக்குள்ள என் குடும்பத்தை நடத்தணும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் எப்படி தெரியுமா, அந்த திட்டத்தை எல்லாம் உடைச்சி நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கிரகிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணாரு. கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் அப்படிதான் நம்புறேன். இந்த சபையில் வந்து நான் நிற்கிறேன்னு கனவுல கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆமாம், உண்மையை அது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்கிறார். அவர் சொன்னாரு, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆமீன். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லி நான் தரிசனம் நீ பறக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், நான் இப்படி எனக்கு எடுத்துக்கிறேன், நீ குப்பை பொறிக்கிட்டு இருந்தாலும், இங்கேருந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி நீ அங்கே போய் குப்பை பொறிக்கிட்டு இருந்தாலும், நான் உனக்குன்னு ஒரு குறிச்சு வச்சது அவன் பிறந்ததுக்கு அப்புறமா இல்லை, நீ தாயின் கர்ப்பத்தில் உண்டானதுக்கு அப்புறமா இல்லை, நீ வெளிப்படுவதற்கு முன்னமே இப்படி பார்க்குறேன். எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ள கர்த்தர் ஏன் கருவை வச்சு, ஆமேன் சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில் தலையெழுத்துப்பா அப்படின்னு சொல்லி, நான் இப்படி நம்புறேன், தலையெழுத்து இல்லை, அது கருவில் எழுதப்பட்ட கருவின் எழுத்து. ஆமேன். ஆமா, அது தரிசனத்தின் எழுத்து. அல்லேலூயா. அது என் நரம்புக்குள்ள எழுதப்பட்டது, என் எலும்புக்குள்ள எழுதப்பட்டது, என் ரத்தத்தில் எழுதப்பட்டது. அந்த எழுத்து நிறைவேற வரைக்கும் நான் இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சபைக்கு எல்லாரும் வந்து போற விதமாய் நான் வருகிற கூட்டம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதிக்கிற கூட்டம் அல்ல. நிறைய சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, யார் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க அப்படின்னா, இயேசுவோடைய அன்பை யாருக்கு புரிஞ்சிக்க முடியலையோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. ஆனால் அந்த இயேசுவோடைய அன்பை புரிஞ்சு கொண்டவங்க ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு போகவே மாட்டாங்க. ஒரு முறை இயேசுப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, இது கடினமான உபதேசம், இது யார் கேட்பான்னு சொல்லி ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் சீஷர்கள் மட்டும் கூடவே நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, எங்க ஆண்டவரே போவோம், ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஒரு நாள் நம் படகுல மீன்களை பிடிச்சி முழுக்க பிரயாசப்பட்டு நம் மீன் பிடிச்சி படகுல ஒரு மீன் கூட கிடைக்காம தோல்வி அடைஞ்சு போயிட்டு, ஐயோ வீட்டுக்கு என்ன கொண்டு போகணும்னு தெரியாம எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம ஒரு தோல்வியின் பாதத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துருந்த நேரத்துல என்னை ஒருத்தர் தேடி வந்தாரு. மற்ற படகுகள் எல்லாம் மீன்களை பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போனாங்க. ஆனா ஒன்றுமே இல்லாத பொழுது என்னை ஒருத்தர் தேடி வந்தாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ ஆழத்துல வலைய போடுப்பா சொல்லி. அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டேன். 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்தேன். அதனால பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு, நான் முயற்சி பண்ணி கிடைக்காதது என் இயேசு ஒரு வார்த்தை சொன்னா கிடைக்கும். அதனால உங்களை விட்டு எங்க ஆண்டவரே போவேன். ஆமா, இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு அது தெரியாதாலதான் இன்னைக்கு இயேசுவை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுட்டு மற்ற 6 நாட்களும் வேலை. நான் சொல்றேன், வேலையை விட இயேசு ரொம்ப பெரியவர். வேலை கிடைச்ச உடனே இயேசு, எங்கள் தம்பி, எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி, எனக்கு வேலை வேணும் நல்லா ஜபிக்கிறோம்.
இனிமேல் வந்து வேலைக்காக ஜெபம் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு தான் ஜெபம் பண்ணும் போல இருக்குது. வேலை கர்த்தர் கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் இயேசுவையே மறந்துட்டு அதுக்கு முன்னாடி சர்ச்சில் பாய் போடுவான், பெருக்குவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ அந்த வேலை போச்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. இப்போ பாஸ்டங்க என்ன பண்ணுவான்னா உடனே அந்த வேலையை அவனை விட்டு தூக்கிட்டு மறுபடியும் அவன் என்ன பண்ணணும்? அவன் சொல்ல உலகத்தில் போனால் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம். ஆனால் இயேசு இடத்துல வரும்பொழுது கர்த்தர் நல்லவர். காசுக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். எப்படிதான் நம்ம குப்பை பொறிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு கனவு. நான் கோடம்பாக்கத்தில் இன்னைக்கு சபை நடத்திட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை என்னன்னா, எப்படியாவது சினிமாவில் போய் ஒரு பெரிய பாடலாசிரியராக வந்துடணும். வைரமுத்து, நான் முத்துக்குமார், இவங்கள மாதிரி வந்துடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் சென்னை எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. சென்னையிலையும் கோடம்பாக்கம் எனக்கு எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் பறந்ததெல்லாம் கிராமம். எப்பொழுது நாங்கள் சென்னைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் டெல்லிக்கு போகும்பொழுது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரலில் போயிட்டு டெல்லிக்கு போவோம், அவ்வளோதான். தவிர மற்றபடி சென்னைக்கு நாங்கள் வந்ததே இல்லை. ஒரு பெரிய கனவோடு எப்படியாவது ஒரு முத்துக்குமார் மாதிரி, ஒரு பெரிய வைரமுத்து மாதிரி ஒரு பெரிய பாடலாசிரியராக வந்துடணும், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகிடணும்னு சொல்லி ஆமாம் ஒரு சென்னைக்கு வீட்டு அப்பா அம்மா கூட சண்டை போட்டு ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோடு கூட நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் கோடம்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து நிறைய சினிமா கம்பெனி, கேகே நகர், சாலிகிராமம், இப்படி நிறைய சினிமா கம்பெனியை நான் ட்ரை பண்ணி ஆமாம் அந்த சினிமா கம்பெனிலலாம் நான் ஏறும்பொழுது ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. காரணம் என் மேலே எழுதப்பட்ட தரிசனம் வேறு. ஆனால் எந்த கோடம்பாக்கத்தில் நான் சினிமாக்காக நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சனோ கர்த்தர் அதே கோடம்பாக்கத்தில் ஒரு சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்காருன்னா அவர் ரொம்ப நல்லவர்ல. ஆமென். ஏன் அவர் கோடம்பாக்கம் சென்னை எவ்வளோ பெரிய சென்னை சிட்டி, அதில் எவ்வளோ ஏரியா இருக்குது, ஏன் கோடம்பாக்கத்தில் சபையை கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த கோடம்பாக்கத்தில் தான் சினிமாக்கு நீ பாட்டு எழுதுன்னு வந்த, இதே கோடம்பாக்கத்தில் எனக்காக நீ பாட்டு எழுதும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் செய்வான். நான் அநேக முறை இயேசு இடத்துல போய் ஜெபிக்கிற ஜெபம், ஏசப்பா எனக்கு 32 வயசாகுது, இந்த 32 வயசு வரைக்கும் நான் உங்கள் சித்தத்தை மட்டும்தான் செஞ்சுருக்கேனா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயத்தை நான் செஞ்சுருக்கேனா? அதிகமாக ஜெபிக்கிற ஜெபம், தெய்வ சமூகத்தில் போய் நான் உங்கள் சித்தத்தை மட்டும் செய்யணும் ஏசப்பா. இன்னைக்கு எல்லா துறையிலுமே ஃபேமஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதே போல் கிறிஸ்டியானிட்டிலையும் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபேமஸ் ஆகணும். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்கிறேன். நான் ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, என் பேர் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு என் பேர் தெரியவே வேணாண்டவர், ஆனால் உங்கள் சித்தத்தை மட்டும் நான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாக ஜெபிக்கிற ஜெபம், உங்கள் சித்தத்தை நான் செய்யணும். இது வரைக்கும் உங்கள் சித்தத்தை நான் செஞ்சுருக்கேனா? நான் சபை நடத்துறது உங்களுக்கு சித்தமா? நான் பாட்டு போகிறது சித்தமா? நேற்று பேசிட்டார், ஓகே, அடுத்த நாளும் போய் கேட்பேன் உங்களுக்கு சித்தமானதை நான் செய்கிறேனே ஏசப்பா. ஏன்னா என்னுடைய மேலே வச்சு எதிர்பார்ப்பாது தானே எனக்கு சித்தமானவைகளை இவன் செய்வான். எதை பேர் நம்புறீங்க? உங்கள் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் செய்வான், எனக்கு பிரியமில்லாத என் பிள்ளை செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். எனக்கு சித்தமானவைகளை இவன் செய்வான். அதனால தான் ஆமாம் இவனை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன்னா, டெல்லியிலேருந்து குப்பை பொறுக்கிற இடத்துல இருந்து நம்ம எத்தனையோ பேர் இருக்கும்போது, கோடம்பாக்கத்தில் நல்லா படித்தவங்க பயங்கரமான சினிமாக்காரங்க இருக்கும்பொழுது, ஆமாம் பைத்தியத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பாஸ்டர், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சபையில் போய் உட்காந்து ஓரமாக உட்காந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு கூட தகுதி இல்லாத என்ன இன்னைக்கு சபைக்கே ஒரு பாஸ்டராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ரொம்ப நல்லவர்ல. நல்லா கையை தட்டலாமே. ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அந்த வார்த்தை தாவீதை பார்த்து சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு பாருங்களேன். இது சொல்றது ஒரு மனுஷர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இவன் உருப்பட மாட்டான், மற்றவர்கள் நம்மளை நம்பலை, ஆனால் கர்த்தர் நம்மளை நம்புறாரு. எங்கள் பாஸ்டர் ஒரு முறை எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி கேட்டாராம் ஒரு அறிவிப்பு, அடுத்த ஜென்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வேளை அடுத்த ஜென்மன்னு உங்களுக்கு ஒன்று இருந்து இப்போ இருக்கிற கணவர் தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் கணவராக வேணும்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து நீங்கள் கை தூக்குவீங்க, ஓகே சொல்லுவீங்கன்னு கேட்டால் ஒரு கையும் தூக்கலையாம், பாஸ்டர் அம்மா முதற்கொண்டு. அடுத்த ஜென்மத்தில் சத்தியமாக இவர் என்ன பண்ணல, வேணவே வேணாம், நான் நம்புகிறேன் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் இந்த புள்ள தான் எனக்கு வேணும்னு சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனவர். அவருடைய அன்பு மேலான அன்பு. ஆமென். ஆமாம், எத்தனை முறை நம்ம தூரம் ஓடினாலும், எத்தனை முறை நம்ம அவரை விட்டு ஓடினாலும் அவருடைய அன்பு ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாதுங்க. நான் இப்படி ஆரம்பித்தேன், ஏசப்பா நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல, ஒருவேளை 40-45 வருஷத்துக்கு நான் வயசுக்கு அப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன், இப்போதைக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும், உலகத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுறது என்னுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் 19 வயசில் கொக்கி போட்டார். அவருடைய பிடியிலேருந்து என்ன பண்ண முடியல, தப்பவே முடியல. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், எனக்கு அதே மாதிரி தான். நான் 2012 திருமணம் பண்ணேன், பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனை வந்துடுச்சு.
ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வேலைக்கு போகும்போது எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம், 2,500 ரூபாய் வீட்டுடைய வாடகை சென்னை கோடம்பாக்கத்தில். அந்த 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அந்த வீட்டுடைய வாடகை கட்டவே என்னால் முடியல. வட்டிக்காரங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. வட்டிக்காரங்களுக்கு பயந்து அந்த ஃபோனை வட்டிக்காரங்க ஞாபகம், நாளைக்கு வட்டிக்காரங்க ஷூட் தான் எடுக்க போகிறோம். வட்டிக்காரங்களுக்கு பயந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு அந்த சிம் கார்டு பிளாக் ஆன நாட்கள்லாம் இருக்குது. முகத்தில் கர்ச்சிப்பு, கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே முகத்தில் கர்ச்சிப்பு கட்டிட்டு அந்த ஏரியாவில் சுற்றினேன், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு கடத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கடத்தில் உங்களுக்கு தெரியும், தூக்கம் வராது, அதை குறித்து யோசிச்சே இருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு மன அழுத்தம். கடன் வந்தால் வீட்டில் சண்டை இருக்கும், கடன் வந்தால் ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க, கடன் இருக்கும்போது ஒருத்தர் உங்கள் கூட நிற்க மாட்டாங்க, கடன் இருக்கும்போது உறவுகள் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒருத்தர் உங்களை நேசிப்பார், உங்களை மதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் ராத்திரி ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க, என்னன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டேன் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன், இன்னைக்கு ராத்திரி நான் செத்து போயிடுறேன், இந்த கடன் பிரச்சனைலாம் தாங்க முடியல ஏசப்பா, இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்னால் மீள முடியல, பயங்கர அவமானம். ஞாயிற்றுக்கிழமானா காலைலானா ஒரு அம்மா ஒவ்வொரு வாரமும் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக சர்ச்சு கிளம்பிட்டு இருப்போம், நல்லா கதவை தட்டி பயங்கரமாக அசிங்கமாக சென்னை ஸ்லாங்கில் திட்டிட்டு போயிடுவாங்க. அப்போது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் எதுக்கு ஏசப்பா உயிரோடு இருக்கணும், நான் செத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி என் பிள்ளைகள்லாம் பார்த்து, அப்பா இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டோமா, அப்பா செத்துருவேன், ஏன்னா அப்பாவால் இந்த சமுதாயத்தில் வாழ முடியல, அப்பா தோற்று போயிட்டோம்மா, இந்த உலகத்தில் தோற்று. வாலிபத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கும் தெரியுமா, நான் என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நான் எதையும் பண்ணிடுவேன்ற ஒரு வைராக்கியத்தில் நான் இதை எழுதும்போது 26 வயசு எனக்கு அப்பாவுடைய பலத்தை நம்பி அப்பா தோற்று போயிட்டேன், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்பாவுக்கு தகுதி இல்லைம்மா, அப்பா செத்து போகிறேன்னு சொல்லி அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு நம்புகிறேன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே, கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். காலில் எழுந்து பார்க்குறோம் உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு வருது, நீ பண்ண வேண்டிய பிரியான வெகு தூரம், இன்னைக்கு வந்து சாகணும்னு உட்காந்துருக்கிற உன் மேலே வச்ச தரிசனம், உன் மேலே வச்ச கருவுள்ள எழுதின தரிசனம் பாதியில் சாகிறதுக்காக அல்ல, கடலில் சாகுற அநேகரை உயிரடைய வைப்பதற்காக. நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமேன். ஆமாம், உன் மேலே வச்ச தரிசனம் பாதியில் விட்டுட்டு ஓடுறதுக்காக அல்ல, பாதியில் விட்டுட்டு ஓடினவங்களாம் கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்ப்பதற்காக. ஆமேன். ஆமாம், நீ எந்த இடத்துல ஓடினாலும் சரி, எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, ஆமாம் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் விடவே மாட்டார். ஏன்னா உன் கருவை அவருடைய கண்கள் கண்டபடினால, உன் கருவில் தரிசனம் உருவானபடினால, ஆமாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேடி வந்து தகுதிக்கு மேலே ஒரு மனுஷனால் உயர்த்த முடியாது, ஆனால் தகுதிக்கு மேலே ஒருவரால் உயர்த்த முடியும். உன் தகுதிக்கு மேலே, அடிக்கடி சொல்லுவோம், தகுதிக்கு பார்த்து பழகிற மனுஷங்க மத்தியில் தகுதிக்கு மேலே உயர்த்தி வச்சு அழகு பார்க்குற ஒரு நல்ல அப்பா நீங்கள் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நிறைய வேலை அதுக்கு நமக்கு புரியல, நிறைய நேரத்தில் ஏசுனா யாருன்னு புரியல, ஏசுனா யாருன்னு புரியாதால தான் சபையில் வந்து ஆராதனை பண்ணுறவங்களாம் சொல்லணும், கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் அப்படி சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவா, நீங்கள் உண்மையாக தேவனை நேசிச்சிங்கன்னா சபைக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை தட்ட ஆரம்பிச்சிடணும். பாட்டு பாடும்போது பாட்டு தெரியுதோ தெரியலையோ உங்கள் வாய் என்ன பண்ணணும், துதிக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே வந்தது அவரை ஆராதிப்பதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? தானியேலை ஜெபம் பண்ணக்கூடாது, நீ ஜெபம் பண்ணால் தூக்கி சிங்கக்கவியில் போடுவோன்னு சொன்னதுக்கப்புறம் நீ சிங்கக்கவியில் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஜபிக்கிறத உன்னால் தடுக்க முடியாதுன்னு ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் சொல்ல முடியும்னு சொன்னால் அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். சபையில் வந்து கையை தட்டுங்க, வாயை தருங்க, பாட்டு பாடுங்கன்னு யாரும் சொல்லவே கூடாது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம் நான் அவருடைய துதி எனக்குள்ளேருந்து எழும்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் சபைக்கு வர்றதே அவரை ஆராதிப்பதற்காகத்தான். ஆமாம் தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சபைக்கு வர்றது எதுக்கு தான் வரேன்? அவரை உயர்த்த. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு அவரை உயர்த்த 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 கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். நான் ஆராதிக்கும் பொழுது, நான் ஒரு சபைக்கு போகும்பொழுது யார் வர்ஷிப் பண்ணுறேன்னுலாம் பார்க்க மாட்டேன், யார் ஆராதனை நடத்துகிறா, ஃபேமஸ் தானவங்களா இல்லையாலாம் பார்க்க மாட்டேன். நான் வந்தது பாஸ்டர்ஸை பார்க்கறதுக்கு அல்ல, என் அப்பாவை பார்க்கறதுக்கு, அவரை ஆராதிப்பதற்காக. முழு மனசுலேருந்து முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பேன். அங்கே ஆராய்த்து கொண்டிருந்த கர்த்தர் ரொம்ப ஷார்ட் டைமில், நான் ஊழியத்துக்கு வந்து 4-5 வருஷம் தான் ஆகுது, ரொம்ப ஷார்ட் டைமில் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து ஆராதிக்க வைக்கிறார். உன் முழு இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். ஐ மீன், உன்னுடைய முழு இருதயத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். நீ கூப்பிட்ற சத்தத்திலேயே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற தகப்பன். ஒரு முறை ஐசப்பாட்ட சொன்னேன், ஐசப்பா நான் ஊழியத்துக்கு வரல, நான் ஒரு நல்ல ஆஃபீஸ் ஆரம்பித்து அந்த வர ஆஃபீஸில் அந்த காணிக்கையை ஒரு 10 ஊழியக்காரங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஊழியக்காரன் தானே ஐசப்பா, என்ன விட்டுருங்க, நான் ஒரு 10 ஊழியத்தை என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு பொருத்தனை தானே?
ஒருத்தனை விட்டுருந்தா 10 ஊழியத்துக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. ஆனால் நீ கொடுக்குற காசு எனக்கு முக்கியம் இல்லைப்பா, நீ தான் எனக்கு வேணும், எனக்கு காசு என்னிடத்துல நிறையா இருக்குது. அதனுடைய அன்பு பாருங்களேன். 10 ஊழியத்தை விட தரிசனம் பெற்ற ஊழியம் வித்தியாசமாக இருக்கும். 10 பேர் செய்கிற ஊழியத்தை விட தேவனுடைய சித்தத்தை செய்கிற உங்களுடைய ஊழியம் எதிர்பார்க்க வித்தியாசமாக இருக்கும். 10 குடும்பத்தை விட தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற உங்கள் குடும்பம் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். 10 பேரை விட தேவ சமூகத்தில் வந்து உண்மையாய் செபிக்கிற, உண்மையாய் கொடுக்கிற, உண்மையாய் அவரை உயர்த்துகிற உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றி போட அவரால் முடியும். ஆண்டவருடைய அந்த குதிரையில ஓடுறான் பவுல். ஆண்டவரே, இந்த ஜனங்களை என்ன பண்ற, எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி, இந்த சபை எப்படியாவது துன்புறுத்தணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் மேலே பார்த்து சிரிச்சுனே இருப்பார். பவுலே, சவுலே, நீ ஓடுறியா ஓடு, குதிரையிலேயே ஓடுற ஓடு, போட்லேயே ஓடுற ஓடு. யோனா பாருங்க, போட்டில் ஒன்னே ஓடு, எங்கே ஓடுறியோ ஓடு, எவ்வளோ தூரத்தில் ஓடுறியோ ஓடு. உன் மேலே வச்ச தரிசனம் சபையை துன்புறுத்துற தரிசனம் அல்ல, உன் மேலே வச்ச தரிசனம் சபையை கட்டி எடுப்பதற்கான தரிசனம். ஆமீன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமீன். தரிசனம் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்யும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புடைய தரிசனம். தரிசனம் என்பது எனக்கு சித்தமானதை எல்லாம் நிச்சயமாய் அவன் செய்வான்னு சொல்லி தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு. ஒரு நிமிஷம் கூட நம்மள அவர் மறக்கவே மாட்டாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க போல. ஒரு நாள் என்ன மறக்க மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா ஒரு நாள் ஒரு ரொம்ப நைட்டு 11:30 மணி கிராமத்து சர்ச்சில் யாருமே இல்லை, நானும் தம்பி மட்டும்தான் இருந்தோம். முட்டி போட்டு நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்னால் உங்களை விட்டு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. 2 பிள்ளைங்க இருந்தாங்க, வாடகை கட்ட முடியல, வட்டி கடன், இதன் மத்தியில் வேலையுமே எதுவுமே கிடைக்கல. இப்போ ஒன்று சொன்னேன், ஏசப்பா இதுக்கப்புறம் அவருடைய அன்பு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, நீ ஊழியத்துக்கு வா, நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், உன் குடும்பத்தை நடத்தும். அப்படி பயங்கர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ரொம்ப நான் ஒரு 6 மாதம் நான் அதை இது பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்டு 11:30 மணி ஒன்று பண்ண முட்டி போட்டேன், ஏசப்பா இவ்வளோ தூரம் கூப்பிட்றீங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஊழியம் செய்யறதுக்கு வரேன், ஆனால் எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது. நான் பைபிள் காலேஜும் படிக்கல, எந்த பாஸ்டர் கீழே அஸ்டண்டால், எனக்கு ஊழியத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என் சொந்தக்காரங்க மத்தியில் நான் ஒரு கடங்காரன், என் உறவுகள் மத்தியில் நான் ஒரு உருப்படாதவன். ஆமாம், என் நினைவுகள்லேயே நான் ஒரு தோத்து போனவன். ஐ மீன், என்னை ஆண்டவரை நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்க, சரி நான் வரேன். ஆனால் ஒன்று பண்ணுறேன், நான் ஊழியக்காரனாக வர போகிறதில்ல, கடங்காரனாக வரேன்னு சொல்லி யாராருக்கெல்லாம் எவ்வளோ கடன் தரணுமோ அதெல்லாம் எழுதி வச்சு நைட்டு 11:30 மணிக்கு முட்டி போட்டு ஏசப்பாட மேலே தூக்கி காட்டினேன். இதுதான் ஏசப்பாண்ணா, என்னை வச்சு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ செய்ய வேணாம்ப்பா, உன் கூட இருந்து நான் செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன், நமக்கு எதுவும் தெரியாது, நம்மளெல்லாம் பண்ண முடியாது, நம்மளெல்லாம் பேச முடியாது. நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், தயங்கி நிறைய பேத்துக்கு ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசை, பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பிரசங்கம் பண்ண ரொம்ப ஆசை. ஆனால் என்ன அப்படின்னா அந்த பயம் அப்படியே தடுத்து நிறுத்தும். என்னெல்லாம் முடியுமா? நான் சொல்கிறேன், உங்களால் முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலனை அவர் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனை. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். அவர் நல்லவர். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். முட்டி போட்டேன் தெய்வ சமூகத்தில். ஆண்டவர் அந்த அற்பமான ஆரம்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அற்பமான ஆரம்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து 1.5 மாதத்தில் என்னுடைய கடனை எல்லாவற்றையும் அவர் இலவசமாய் ஒரு மனுஷனை எழுப்பி பாருங்கண்ணே, 4-5 வருஷமாக நான் வேலைக்கு போய் ட்ரை பண்ணி அடைக்க முடியாத கடனை நான் எப்போ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தனோ அப்போது 1.5 மாதத்தில் ஒருத்தர் இலவசமாக அந்த காசெல்லாம் கொடுத்து என் கடனை எல்லாவற்றையும் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் நல்லவர். நல்ல கையை தட்டி. நிறைய பேத்துக்கு பொறாம பாருங்க, பொறாமைனால கையை தட்ட மாட்டேன், உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. பொறாம இல்லாதவங்க நல்ல கை தட்டுங்களேன். ஆமாம், கை தட்டினா உங்கள் கடனை இருந்தாலும் உங்கள் தேவைகளையும் பரலோகம் நிச்சயமாய் சந்திக்கும். சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பர். ஐ மீன், இவன் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் இவன் செய்வான். உங்கள் மீது என் மீது ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, நான் உங்கள் எதிர்பார்ப்பை நான் செய்கிறேன் ஏசப்பா. 27 வயசில் என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ஊழியத்தை பற்றி எந்த அனுபவமும் கிடையாது, எப்படி நடத்துவார்னு தெரியாது. பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஊழியத்துக்கு வந்து எதுக்கு நீ கல்யாணம் பண்ண, அப்படியே போயிருக்கலாமே ஃபாதரான்னு சொன்னாங்க.
எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, சொன்னவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்ய வரல, ஆனால் என்னை அழைத்தவர் என்னை நடத்தினார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பர்த்திமை கூப்பிடும்போது கூட நிறைய பேர் தடுத்தாங்க. நீ கூப்பிடாதப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போகாத. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க சர்ச்சுக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போனால் பிச்சை தான் எடுப்ப. ஏசு ஏசு நம்ம சாமி என்ன சாமி? என்ன என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. நம்ம சாமி எந்த சாமி? நம்ம சாமி விட்டுட்டு ஏசு ஏசுன்னு போயிட்டு இருக்கிற, ஒழுங்கா நம்ம சாமிக்கிட்டே வந்துரு. நீ ஏசு ஏசுன்னு போற, அதனால தான் உனக்கு இவ்வளோ கடன். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீ சர்ச்சுன்னு தான் போற, அதுக்காக தான் உனக்கு இந்த அளவுக்கு கடன் பிரச்சனை. எனக்கு தெரியும், என்னை அவர் தாயின் கருவிலேயே முன் குறித்திருக்கிறார். அம்மா சொன்னாங்க பிச்சை எடுப்ப. ஆல்ரெடி நாங்கள் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனையும் கர்த்தர் தூக்கி எடுக்க அவரால் மாத்திரம் தான் முடியும். குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனையும் தூக்கி எடுக்க அவரால் மாத்திரம் தான் முடியும். இந்த காரியம், இந்த திட்டம் நான் பிறப்பதற்கு முன்னாடி எழுதப்பட்டது. நான் இப்படி தான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேவன் உங்களிடத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பார்த்துருக்கிறார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை உங்கள் கருவில் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, நீங்கள் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை நான் செய்வதற்கு என்னை ஆயத்தமாக ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் கையை தூக்குங்களேன். ஏசப்பா, நான் உங்களுக்காக மட்டும்தான். இந்த கை தூக்குறீங்களே, இது சாதாரண விஷயம் இல்லை. இது உண்மையான. நான் 2013 தான் முதன் முறையாக யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன். 2013 தான் முதன் முறையாக யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறேன். அப்போது பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு மெசேஜ்லாம் கேட்கணும், அந்த வார்த்தைலாம் ரொம்ப கேட்கணும். சில வார்த்தைகள்லாம் வந்தால் உடனே அழ ஆரம்பிச்சிருவேன். என்ன இவ்வளோ நம்புறீங்களா அப்படி சொல்லிட்டு. இப்போ யாரெல்லாம் இயேசுக்காக ஊழியம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லும்பொழுது தூரத்தில் உட்காந்துருந்தேன். 22 வயசு பையன். நான் ஓடி வந்து ஃபஸ்ட்டில் முன்னாடி நின்றுட்டேன். நான் வந்து ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது. சரி, 2014 ஓடி வந்து நின்னேன். முதல்ல நான் தான் நிற்பேன். 2015 முன்னாடி வந்து நின்னேன். 2016 முன்னாடி வந்து நின்னேன். ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு 4 வருஷமாக நிற்கிறமே, ஒன்றுமே நடக்கலையான்னு சொல்லி நான் நினச்சாலும், நீ நிற்கிறது எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அவர் நினைக்கிறார். 2018 ஒரு கனமான ஊழியத்தை என் கையில் நம்பி, இன்னொன்று கடன் பிரச்சனையால் நான் ஊரில் சென்னைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ கடன் பிரச்சனையாலலாம் சென்னைக்கு வரலப்பா, நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் இங்கே உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறேன். இன்னொன்று சொன்னார், நீ ஊரில் எதை இழந்தையோ அதை நான் உனக்கு சென்னையில் கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். ரொம்ப நாள் நான் மறந்தே போயிட்டேன் எதை இழந்தேன்னு சொல்லிட்டு. ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கேட்கும்போது, நீ ஊரில் எதை இழந்த ஆண்டவரே, நான் இப்போ எனக்கு சென்னையில் எதை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, நான் எங்கள் கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் வச்சுருந்தேன். அந்த மொபைல் ஷாப்போடைய பெயர் வந்து ஒமேகா மொபைல் ஷாப். ஆனால் சென்னையில் எனக்கு கர்த்தர் கொடுத்துற ஊழியத்தோட பெயர் ஒமேகா எழுப்புதல் சபை. நீ எதை இழந்தையோ நான் அதை இங்கே கொடுப்பேன்னு சொன்னவர். பேரை இழந்த ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பன். ஏசுக்காக நீ எதை இழந்தையோ ஒரு நாள் ஏசு பண்ண மாட்டார். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த புது பாடலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப, ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் ரொம்ப செலவும், ரொம்ப கஷ்டம். ஷூட் பண்ணுறதுக்கு போகும்போது கையில் எல்லாம் காசே இல்லை. எங்கிட்ட இந்த பைக்கை ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஷூட்டுக்கு போனோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் பார்த்துட்டு, ஆமீன், நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பாடலை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே ஐயாவே அந்த பாடலை உண்மையாக நான் பாடும்பொழுதை விட ஐயா பாடுது ஆன்லைனில் கேட்பேன். ஒவ்வொரு முறையும் அதை கேட்டுட்டு நான் தேம்பி அழுவேன். என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா ஏசப்பா. எத்தனையோ வர்ஷிப் லீடர் இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த குப்பை பொறுக்கின ஒரு மனுஷனையும் நம்பி எனக்கும் ஒரு பாட்டை கொடுத்தீங்களா ஏசப்பா. ஆமீன். அவர் ரொம்ப நல்லவர்ல. எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் இவன் செய்வான் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு, என் ஆசை எல்லாம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். அநேக வாலிபர்களை எழுப்பி கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல வந்தது ஐயாவுடைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது, இவங்க இருக்கிற தாழ்மையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக எனக்கு பிரமிப்பாச்சு. இப்படி ஒரு தாழ்மை இந்த அளவுக்கு இருக்க முடியுமா? இன்னொன்று, ஐயா குடும்பத்தில் ஒருத்தன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், நீ எதை விட்டுட்டு வந்தியோ, அம்மாவை அப்பாவை அக்காவை எதை விட்டுட்டு வந்தியோ கர்த்தர் 100 தனியாக கொடுப்பன்றதை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. அம்மா சொன்னாங்க, நீ ஏசுன்னு போனால் உனக்கு எந்த சொத்துமே கிடையாது எங்கள் வீட்டில். உண்மையை சொன்னால் பெருசாக சொத்தே கிடையாது எதுவுமே. ஆனால் சொன்னாங்க, உனக்கு சொத்தே கிடையாது. எனக்கு சொத்தே வேணாமா, என் சொத்தே என் இயேசு தான், என் சொத்தே இயேசு தான். ஆமேன். தைரியமாக விட்டுட்டு வந்தேன். கர்த்தர் இன்னைக்கு வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணியிருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, என் வாழ்க்கை நான் இயேசுக்காக கொடுக்க போறேன், என் வாழ்க்கை நான் இயேசுக்காக கொடுக்க போறேன். இந்த தரிசனம் என் மேல வைத்திருக்கிற அந்த தரிசனம், இது நான் சபைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்த தரிசனம் அல்ல. இன்னொன்னு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாராம். இப்போ உங்களெல்லாம் சபையில சேர்த்தது வந்து உங்களை கூட்டிட்டு வந்த நபர் அல்ல, கர்த்தரே சேர்த்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
கர்த்தர் சேர்த்ததுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு சித்தமானதை இந்த பிள்ளை கண்டிப்பா செய்யும். அதோடைய மேல வசனம், சவுல் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் உண்மையா இல்லப்பா, உண்மையா இல்லாம போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும், ஆமா பிரைஸ் இல்ல, உண்மையா ஊழியம் செய்கிற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்களேன், நான் உங்க சித்தத்தை மட்டும் செய்யறேன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி எழுந்து இல்லைங்களேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல நான் ஆராதனை முடிக்க போகிறேன். நான் உங்க சித்தத்தை மட்டும் நான் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும். எஸ் கர்த்தர் நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு. ஏசப்பா, நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன் ஏசப்பா, நான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏசப்பா, எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா என்னையும் அழைச்சிங்களே ஏசப்பா, என்னையும் தேடி வந்தீங்களே ஏசப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும் உண்மையா? என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அப்படி நீங்க சொல்லுங்களேன். அடே எஸ், அழைத்தீரே உம் சேவைக்கு. சொல்லுங்க, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவை. நீங்க மட்டும் சொல்லுங்களேன், எஸ் என்ன அழைச்சிங்களேப்பா, தகுதி இல்லாத என்னையும் தெரிந்து கொண்டீங்களே, அதை நான் மறப்பேனோ, அதை நான். சொல்லுங்க, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து 2 கையை உயர்த்தி உம்மை தானே சிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். உங்களுக்காக மட்டும்தான் என் ஜீவன், உங்களுக்காக மட்டும்தான் என்னுடைய எதிர்காலம். ஓ சொல்லுங்க, திரும்ப உமக்காகத்தான், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். இயேசுவே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறே செய்யா, பலியாகி என்னை மீட்கிறே. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானதே, சொல்லுங்க எஜமானரே, என் இயேசு ராஜரே, எஜமானனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி எஜமானனே, என் இயேசு ராஜனே. கடைசியா சொல்லுங்க, உயிர் வாழும் ஏசப்பா. இந்த ஜீவனை நீங்க கொடுத்தது ஏசப்பா, இந்த ரட்சிப்பு இலவசமாய் நீங்க கொடுத்தது, என்ன வாழ வச்சது நீங்க தான் ஏசப்பா. ஓ, உண்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எத்தனையோ கடவுளை தேடி ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனா என்னையும் தேடி வந்து என்னை வாழ வைத்து இருளாயிருந்து என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்தீங்களே, நான் உமக்காகவே வாழ்வேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன்,
சாட்சிக்காக அப்பாவுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. அப்பா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஒளிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சாட்சி. எந்த மனிதனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால ஆகும், கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவர் சொன்னார், நம்ம எல்லாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு பலவீனம் உள்ளவங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரா, நம்மளை பலப்படுத்தி பயன்படுத்துறாரு. ஆமென். பலப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்துறாரு. பலப்படுத்தி பயன்படுத்துறாரு. ஆனா உண்மையிலேயே நான் யாருன்னா, பயன்படுத்த முடியாத அளவுக்கு நான் வந்து ரொம்ப லோக்கல். அந்த அளவுக்கு நான் வீக்கான ஆளு, உண்மை இல்லாதவன். ஹல்லேலூயா. 1 யோவான்ல நம்ம வாசிக்கிற பாருங்க, நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால், அடுத்து நான் பாவம் செய்யலைன்னா 2 இருக்கும். அது கடாமுடான் இருக்கும், நமக்கு விளங்காது. பாவம் இல்லை என்று சொல்வோமானால், அல்லது நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால். எஸ். பாவம் இல்லைன்னா எனக்குள்ள பாவம் செய்யற இயல்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா, சின்ஃபுல் நேச்சர் எனக்குள்ள இல்லைன்னு, அது டேஞ்சரஸ். அது இருக்கிறதுனால தான் நம்ம பாவம் செய்யறோம். அதை வாசிக்கிறப்ப ஒன்று நான் ஒரு கமெண்ட்ரி வாசிச்சேன். சொல்ல போனா, நீ செஞ்ச பாவத்தோட உனக்கு இருக்கிற பாவ இயல்பு ரொம்ப மோசமானதான். ஆக்சுவலா இதோட முரட்டு பாவம்லாம் செய்யக்கூடிய ஆளு நானு. இதை போய் பெருசா நீ பேசிட்டு இருக்கன்றாரு. இதோட கேவலமான ஆள்றா நீ செஞ்ச செயல்ல கேவலமா நினைக்கிற. ஆனா இந்த நீ செஞ்ச கேவலமான செயலை விட நீ கேவலமானவன். எஸ். அதான் அந்த 1 யோவான் 1ஆவது அதிகாரத்துல இருக்கிற வசனத்தினுடைய விளக்கம். அப்படி அந்த மாதிரி லோக்கலா இருந்த நம்மள இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரகாசிக்க வைக்கிறாருன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தெரிந்து கொண்டதுதான். ஆமென். எவ்வளவு அருமையான வெளிச்சம் பாருங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. இவர் பிறக்கவே வாய்ப்பே இல்லை. யாரு? தாவீது. அதனால இந்த பாட்டு எங்க இருந்து நான் வந்திருக்கேன்னு நான் நினைச்சேன். எவ்வளவு வரிகள் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இதுக்கான ஸ்கிரிப்சர் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா வந்திருக்கு. அப்படி ஒரு வெளிப்பாடு, வசனத்துல இருந்து அந்த வெளிப்பாடு தான் இந்த பாட்டா அமைஞ்சிருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால அருமையான தம்பி பாலா, ஆரோன் பாலா, ஆண்டவர் இப்ப எழுப்பி இருக்கிறாரு. எவ்வளவு தன்னுடைய பின்னணிய எந்த விதமான ஒரு சங்கோஜமும் இல்லாம எவ்வளவு தாழ்த்தி இந்த காரியத்தை குறித்து சொல்றப்ப, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்றது நம்ம ருசிக்க முடியும். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவு நம்ம நிலைமையை அப்படியே சொல்றோமோ அந்த அளவு தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இந்த ரட்சகருடைய வல்லமை என்ன செய்யறாங்க, ருசிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுலயும் எளியவன் எங்கிருந்து எடுக்கிறாரு? சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனும் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி என்ன செய்யுதுன்னா, லிட்டரல். அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம இருந்த இடத்துக்கும் இப்ப இருக்கிற இடத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரேன்னு நம்ம எல்லாரும் பாடிடலாம். குப்பையிலிருந்து என்னை எடுத்தீங்கன்னு எத்தனை பேர் பாட முடியும்? கவனிச்சிங்களா நீங்க? அதனால அவங்க இருந்த இடத்துக்கும் இப்ப தேவன் வச்சிருக்கிற இடத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நம்மெல்லாம் அதான் அந்த நேத்து எடுத்தார் ஆண்டவர், திட்டம் போட்டு நம்ம எல்லாம் ஜெயிக்கிற ஆள் இல்ல, திட்டத்தினால ஜெயிக்கிற ஆட்கள். ஆமென். இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு நபர் இவ்வளவு பெரிய அளவுக்கு பிரகாசிக்கிறாரு. இவருடைய பாடல் இத்தனை பேரை ஆசீர்வதிக்குது அப்படின்னா, இவர் திட்டம் போட்டெல்லாம் பாட்டு எழுதல, திட்டத்தினால பாட்டு எழுதுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருக்கரத்தில் இசைக்கருவி அப்படின்னு சொல்லி 8வது படிக்கிறப்ப, 7வது படிக்கிறப்ப பாடினது அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு அழைப்பாவே மாறிடுச்சு. பிஸ்கட்டுக்காக கையை தூக்குனவருக்கே இப்படி ஒரு காலிங்னா, பிஸ்கட்டுக்காக கையை தூக்குனவருக்கு இப்படி ஒரு விஷன் ஸ்கூல் இருக்கிறப்ப, இந்த விஷன் ஸ்கூல்ல சீரியஸா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு டீச் பண்றப்ப, இந்த விஷன் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க எழும்பாமலாம் போவான். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள்
சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவருக்கு வேணும் வேணும். அதெல்லாம் நல்ல வியாக்கியானம் பாருங்க. 8ஆவதும் ஆம்பளை பையன் தான், வேணாம். 5ஆவதும் பொம்பளை பிள்ளையா, அந்த 5ஆவது தான் கருவி. ஆமென். அது கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போற கருவி. கருவி. ஹalleluya. ஹalleluya. அதனால இது ஏன் பிறந்துச்சு அப்படிங்கிற நேரத்துல ஒருத்தன் பிறந்தான் பாருங்க, அந்த அடங்காதவன், அந்த சொன்னபடி கேட்காதவன் இருக்கான் பாருங்க. அவன் மேல ஒரு தேவன் ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் விடவே என்னன்னா மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் Jesus. பெயர் சொல்லி அழைத்தீரையா. தகப்பனே, அருமையான நீங்க தெரிந்து கொண்ட கிருபையின் பாத்திரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அருமையான மகனை நாங்க பிளஸ் பண்றோம். ஆரோன் பாலாவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க கடந்த ஒரு மனுஷனை நீங்க தெரிந்து கொண்டு இன்னைக்கு உன்னதங்களில மோட கூட உங்க பிள்ளைய உங்க பக்கத்துல அமர வச்சிருக்கிறத பாக்குறப்ப நீங்க எவ்வளவு பெரிய தெய்வங்கிறத நாங்க ருசிக்கிறோம். இந்த சாட்சி உங்க பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசுங்கிறத எங்களுக்கு அப்படியே படம் முடிச்சு காட்டுதுப்பா. இவ்வளவு பெரிய தேவனையா நான் ஆராதிக்கிறேன். இவ்வளவு பெரிய ராஜாவுக்கா நான் ஒரு மகனா இருக்கிறேன். அவரால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு சாட்சியா உங்க பிள்ளைய எங்க நடுவில் நீங்க கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான்ப்பா, இப்பதான் ஆரம்பிக்குது. இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்டு. ஆண்டவரே, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின அந்த தாவீதை போல இந்த நாட்களையும் உங்களுடைய சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிற ஒரு கருவியா, திருக்கருத்தின் இசை கருவியா இந்த மகனுக்கு உங்க அழைப்பை நீங்க தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பெரிய உயரங்களை எங்க புள்ள தொட கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைக்காக, நாங்க பிரபலம் அடையணுங்கிறதுக்காக இல்லை. உங்க நாமம் பெரிய அளவுல உயரும்னா எங்களை தூக்குங்க மேல. கிருபையின் தேவனே, இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைய நாங்க ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீங்க இந்த சர்வீஸ்ல மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. சித்தத்துக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இரத்தத்தில் மறைந்துள்ளோ, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோ. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, நோயில்லை,
நோய் இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. நம்ம இந்த ஒரு ஷூட்டிங் எடுக்க போறோம், ஜூடோட சாங்கு. அவங்க வந்து சில பேரை வந்து இங்க இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. அருமையான அண்ணன் எடிசன், அப்புறம் பிரபா அண்ணன், அப்புறம் விமல் இருக்கார், இதியாருன்னு, அப்புறம் பிரபா, நம்ம பிரபா ஒய்ஃபு சேகரண்ணே, சேகர். ஆமா, நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க இருங்க, அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சின்னதா இந்த சாங் ஷூட்ல நீங்க ஒரு சின்னதா நடிச்சு கொடுப்பாங்க, ஓகேவா? அதுக்காக யாருன்னு சொல்லிடுறேன். பிரபாண்ணே, அதே போல எடிசன் அண்ணே, பிரபாண்ணே, எடிசன், நம்ம இன்னொரு பிரபா, சேகர் மச்சான், எல்லாரும். தகப்பனே நன்றி அப்பா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், பராமரிப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து சதா காலம் நம்மை நடத்துவதாக. ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. God bless you. ஈவினிங் சர்வீஸ்ல நீங்க ஆர்வம் இருக்குன்னா நீங்க வாங்க. ஈவினிங் சர்வீஸ்ல இன்னைக்கான செய்தி உண்டு. God bless you. God bless you. ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு, லைவ் கட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம்